हालेलुया हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. और परमेश्वर का पवित्र नाम की ஒரு महिमा। வசனத்தை நாம் வாசித்து இந்த நாளிலே நாம் தியானித்து அதன் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கப் போகிறோம். और एक वचन को हम ध्यान करेंगे, उसके द्वारा परमेश्वर की वचन को हम सुनेंगे கர்த்தர் தொடர்ந்து நம்மோடு பேசுவாராக. और परमेश्वर लगातार हमसे बातें करें। சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். பல நேரங்களில் இந்த வசனத்தை நாம் கேட்டிருக்கிறோம் அல்லது வாசித்திருக்கிறோம். और भजन संहिता 34वां अध्याय उसका पहला वचन हम कई बार इस वचन को सुने हैं और कई बार हम इस वचन को देखे भी होंगे। சங்கீதம் 34:1 और भजन संहिता 34वां अध्याय उसका पहला வாசிக்க கேட்போம். और हम पढ़ेंगे। हालेलुया हालेलुया। मैं हर समय यहोवा का धन्य कहा करूंगा, उसकी स्तुति निरंतर मेरे मुख से होती रहेगी। தமிழ்ல கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். हालेलुया हालेलुया। இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, और यहाँ पे कहा गया है, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், और मैं हर समय परमेश्वर का धन्यवाद करूंगा, அவர் துதி எப்பொழுதும் என்னுடைய வாயில் இருக்கும். और उसकी स्तुति जो है निरंतर मेरे मुख से होती रहेगी। हालेलुया हालेलुया। எந்த காலத்திலும் அவரை நான் துதித்துக் கொண்டே இருப்பேன், और मैं हर समय परमेश्वर का धन्यवाद அவருக்கு करूंगा, ஸ்தோத்திரம் செலுத்திக் கொண்டே और இருப்பேன். परमेश्वर को मैं स्तुति धन्यवाद करता रहूंगा। பொதுவா और आम तौर पर எப்பொழுதும் அப்படின்னு நாம சொல்லும் பொழுது और हर समय ऐसा हम कहते हैं, ரொம்ப சந்தோஷத்துல சொல்லுகிற ஒரு வார்த்தை. और बहुत ही आनंद के समय में कहने वाला शब्द है। எப்பவும் நான் உங்களை நினைச்சுக்கிட்டே இருப்பேன், और हम कहते हैं किसी को कि हम हर समय आपको याद करते हैं, எப்பவும் நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். हम आपको हर समय धन्यवाद करते हैं। அப்படின்னா நாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் அதிகமான நன்மைகளை பெற்ற ஒருவரைத்தான் நாம் இப்படி சொல்லுவோம். और ऐसा है तो ये शब्द हम कब कहते हैं, जिनके द्वारा हम बहुत सारे भलाई को प्राप्त करते हैं, उनके लिए हम कहते हैं। சிலர் சொல்லுவாங்க, और कई लोग कहते हैं சாகிறது வரனா எப்பவுமே சாகிறது வர நான் உங்களை மறக்கவே மாட்டேன். और कई लोग ऐसे कहते हैं कि मैं मरने तक आपको कभी नहीं भूलूंगा। हालेलुया हालेलुया। சிலர் சாகிறது வர நீ செஞ்ச துரோகத்தை நான் மறக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. और कई लोग ऐसे कई लोगों को देख के कहते हैं कि मैं मरने तक तुमने जो मुझ पर अन्याय किया उसे मैं नहीं भूलूंगा। ரொம்ப பாதிக்கப்பட்டதனால அப்படி சொல்லுவாங்க. और वो ज्यादा पीड़ित होने के कारण ऐसा कहते ஆனா हैं। இந்த சங்கீதக்காரன் சொல்றான், मगर यहाँ पे संहिता वाला कहता கர்த்தரை है, நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். मैं प्रभु का स्तुति हर समय करूंगा, ஏதோ நன்றி சொல்லிட்டு நான் போக போறது இல்ல, और कुछ धन्यवाद कह के मैं जाने वाला नहीं हूँ, ஏதோ ஆண்டவரிடத்திலிருந்து பெற்ற நன்மைக்காக கடமைக்காக நன்றி சொல்லிவிட்டு நான் போவதில்லை. और परमेश्वर के सम्मुख में ऐसे कर्तव्य के लिए मैं धन्यवाद कर नहीं जाऊंगा, எப்பொழுதும் அவருக்கு நன்றி சொல்லுவேன். मैं हमेशा उनका धन्यवाद करूंगा। हालेलुया हालेलुया। हालेलुया हालेलुया। நம்முடைய வாழ்க்கையில और हमारे जीवन में நாம் ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கோம். और हम इसीलिए बुलाए गए कि हम परमेश्वर को अधिक धन्यवाद देना है। நம்ம பல நேரங்கள்ல நாம் ஒரு பலகீனப்பட்டவங்கிறத நம்ம நடக்கையிலே நாம காமிச்சிரும். और हम कई समय पर हमारे चाल चलन में ये साबित करते हैं कि हम बहुत ही कमजोर हैं। நான் பிரயோஜனம் இல்லாத ஆளுங்கிறத நிறைய நேரம் சபையில 4 பேர் முன்னால நாம காட்டிரும். और ऐसा हम दिखाते हैं 4 जन के सामने कलीसिया में कि मैं किसी काम का नहीं हूँ। நிறைய குறைகள் நம்மிடத்துல உண்டு. और कई प्रकार की कमियां हमारे पास है। ஒரு மனுஷன் ஒரு முறை ஒரு ராஜாவினிடத்துல வந்து வேலைக்கு சேர்ந்தான். और एक मनुष्य जो है एक बार एक राजा के पास एक नौकरी के लिए आ पहुंचा। அந்த ராஜா அவன்கிட்ட கேட்கும் பொழுது உன்கிட்ட என்னப்பா திறமை இருக்குன்னு கேட்டா, और राजा ने उसे देखकर से पूछा कि आपके पास क्या काबिलियत है। அவன் சொன்னா எனக்கு இசையெல்லாம் வாசிக்க தெரியும், அந்த இசை கருவிகள் எல்லாம் என்கிட்ட இருக்கிறது. और तब उसने कहा उत्तर में कहा कि मुझे जो सितार जो बाजे हैं वो मुझे बजाने आते हैं, इसका ज्ञान मुझे है। ஆனா அவன் ஒரு சோம்பேறி, मगर वो एक आलसी मनुष्य था। இசை கருவியை வைத்திருக்கிறான், அதை கற்றுக்கொள்ளணும்னு விருப்பம் கிடையாது. और वो संगीत का पूरा ज्ञान रखा हुआ था, मगर उसे सीखने का उसे थोड़ा सा भी मन नहीं था। ஆனா இசை கருவியை 4 பேர் முன்னால வாசிக்கிறது மாதிரி காட்டுறதுல ரொம்ப கெட்டிக்காரன். और मगर वो संगीत के सारे चीजों को 4 जन के सामने वो बजाते हुए दिखाने में बहुत ही चालाक था वो। ராஜாவும்
பாடல் குழுவில் உள்ள இசை குழுவினர் குழுவில் இவனையும் ஒருவனா சேர்த்துட்டார். और राजा ने क्या किया, जो गीत गाने वाले जो झुंड है उस झुंड में इसे भी शामिल कर दिया இவன் சொன்னதை நம்பி சேர்த்துட்டார். और इसके बातों पर भरोसा करके राजा ने इसे वहां पर शामिल कर दिया. 2 வருஷம் அப்படியே கடந்து போயிடுச்சு. और 2 वर्ष ऐसे ही बीत गया. பாடல் குழுவில் இவரும் பெரிய இசை கலைஞர் போல இவரும் இசையை வாசித்து கொண்டு இருப்பார். और वो जो संगीत को बजाने वाले के झुंड में ये भी एक बाजा को लेकर ये भी ऐसा नाटक करता था कि ये भी बजा रहा है. 2 வருஷம் ஆச்சு. और ऐसा 2 वर्ष बीत गया. இப்போ ராஜா இசை குழு தலைவராக புதிதாக ஒருவரை நியமித்தார். अब राजा ने ऐसा सोचा कि ये जो बाजा बजाने वाले के लिए एक अच्छा एक लीडर अध्यक्ष को चुनना है. அந்த தலைவர் ஒவ்வொருவராக திறமையை சோதிக்க விரும்பினார். और तो राजा ने सोचा कि अध्यक्ष कैसे चुनूं, कि मैं हर एक को मैं जांचूंगा, उसके बाद अध्यक्ष को मैं चुनूंगा. ஒவ்வொரு இசை கலைஞர்களும் தங்களுடைய திறமையை ராஜாவுக்கு அந்த புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவருக்கு முன்பதாக வாசித்து தன்னுடைய திறமையை நிரூபித்தார். और हर एक संगीतकार जो है वो राजा के सामने अपने जो बाजा को बजाकर वो राजा के सामने अपनी कला को पेश करना है. இந்த ஆசாமி இவருடைய டைம் வந்தது. और तब इस व्यक्ति का भी वहां पर समय आ गया. இவர் சோம்பேறியா இருந்ததனால और ये एकदम आलसी होने के कारण 2 வருஷம் அந்த பாடல் குழுவில் இருந்து சும்மா நடிக்கிறதிலே காலத்தை கழிச்சார். और ये 2 वर्ष जो है उस संगीत कलाकारों के बीच में रहने के बावजूद भी वहां पर वो सिर्फ नाटक करने में अपने समय को बिता दिया. அப்போ அவரை சோதிக்கும் பொழுது அவர் ஒண்ணும் இல்ல, இது ஒரு டம்மி பீஸ்னு தெரிஞ்சுச்சு. और जब उसे जांचा तो तब पता चला कि ये कुछ भी नहीं है, ये तो एक खाली है कर. அல்லேலூயா हालेलुया. ஏன் இத சொல்றேன்னா, और ये मैं क्यों कह रहा हूं, இந்த மனுஷனுடைய நிலைமை இப்படி தான் ஓடிக்கொண்டிருக்கு. आज मनुष्य की हालात ऐसे ही गुजर रही है. ஆண்டவர் கோதுமைக்குள்ள களைகளையும் வளர விட்டுட்டார். और परमेश्वर जो है वो गेहूं के खेती में जो है वो जंगली पेड़ों को भी, जंगली घासों को भी उगने की अनुमति दे இது दिया. நல்ல கோதுமை மாதிரி வளர்ந்துகிட்டு இருக்கு. और ये भी जो है अच्छा गेहूं के जैसे ये बढ़ रहा है. ஆண்டவர் அதையும் அறுத்து போடாம வச்சிருக்கிறார். और परमेश्वर उसे भी ना काटते हुए उसे भी बढ़ा रहा है. இங்க சங்கீதக்காரன் சொல்றான், और यहाँ पर भजन संहिता वाला நான் कहता है, கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். और मैं परमेश्वर का हमेशा धन्यवाद करूंगा. அவரை துதிக்கிற துதி என் வாயில எப்பவும் இருந்துகிட்டே இருக்கு. और उसकी स्तुति करने वाला स्तुति हमेशा मेरे मुख में रहेगा. அந்த அளவுக்கு ஆண்டவர் எனக்கு நல்லவராய் இருக்கிறார். और उतना परमेश्वर मेरे लिए भला है. என்ன தகுதி இல்லாத நிலைமையில் இருந்தாலும், और चाहे मैं योग्य नहीं हूं ऐसे हालात में रहूं, ஆகாதவன் என்று என்னை தள்ளாமல், और मैं किसी काम का नहीं ऐसे ना ठुकराते हुए, என்னை ஒரு பொருட்டாய் என் ஆண்டவர் எண்ணி और இருக்கிறார். मेरा परमेश्वर मुझे भी कुछ समझा है. அல்லேலூயா. हालेलुया. எத்தனை பேர் சொல்ல முடியும், और कितने लोग कह सकते हैं ஆண்டவர் என்னை ஒரு பொருட்டா எண்ணி? और परमेश्वर ने मुझे भी कुछ समझकर, எவ்வளவு பலகீனம் இருக்கு, और कितनी कमजोरी है, இன்னும் பாவத்துல பல காரியங்களை, ரகசிய பாவம், இன்னும் பல காரியங்களை விட முடியாம இருக்கிறேன். और कितने पाप हैं, कितने गुप्त पाप हैं जिसे मैं छोड़ नहीं पा रहा हूं. எத்தனையோ பேர் மனம் திரும்பி திரும்ப விழுறேன். और कितने लोग कितनी बार मन फिराकर फिर से गिर जाता हूं. ஆண்டவர் கிருபையா என்னை தாங்கிக் கொண்டிருக்கிறார். और परमेश्वर मुझे अनुग्रह के रूप में मुझे बचा रहे हैं. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். और परमेश्वर हर किसी से प्रेम करते हैं. ஒரு ஆத்துமாவை கூட அவர் இழக்க और விரும்பவில்லை. परमेश्वर एक भी आत्मा को नष्ट नहीं करना चाहता. ஆண்டவர் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரனாக இயேசு இந்த உலகத்துல வந்தார். और प्रभु यीशु मसीह जो है खोए हुए को ढूंढने और उनका उद्धार करने के लिए मनुष्य रूपी संसार, मनुष्य का पुत्र संसार पर आया. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில और हमारे जीवन में ஆண்டவரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிக்கிறவர்களாக ஆண்டவர் எத்தனையோ காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்து நன்மையாய் செய்து और கொண்டார். परमेश्वर हमारे जीवन में परमेश्वर का हर समय धन्यवाद करने के लिए परमेश्वर ने कितनी भलाई हमारे जीवन में किया. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய பாவங்களை முதுகுக்கு பின்னால தூக்கி எறிகிறார். और परमेश्वर हमारे पापों को पीठ के पीछे फेंक देता है. அவர் நம்முடைய பாவங்களை
கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு அகற்றி இருக்கிறார். और परमेश्वर हमारे पापों को उत्तर और दक्षिण के बीच में जितना फासला है उतने फासला में परमेश्वर ने फेंक दिया. हालेलुया हालेलुया. இருக்கிற நம்மெல்லாம் ரொம்ப நல்லவங்கங்கிறதுக்காக ஆண்டவர் கொண்டு வைக்கல. और यहाँ पर हम जितने बैठे हैं हम बहुत अच्छे हैं इसलिए परमेश्वर यहाँ पर लेकर आके नहीं रखे हैं. நல்லவர்களாக இவர்களை நான் மாற்றுவேன் என்று ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். परमेश्वर हमें इसलिए ले आए कि इन्हें अच्छा लोग मैं बनाऊंगा. நீதிமான்களாய் மாற்றுவேன் என்று கொண்டு வந்திருக்கிறார். परमेश्वर हमें धर्मी बनाने के लिए स्थान पर लेकर आया है. மாளிகையாக இசைவாய் இணைத்து கட்டி எழுப்பும்படியாக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். परमेश्वर हमें एक बड़ी इमारत के समान बांधकर खड़ा करने के लिए परमेश्वर हमें यहाँ पर लेकर आया. हालेलुया 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 हालेलुया. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், और वचन संहिता वाला कहता है கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரி. और मैं परमेश्वर का हर समय धन्यवाद करूंगा. ஆண்டவரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிக்க और வேண்டியவர்கள். परमेश्वर का हर समय धन्यवाद करने वाले लोग. காரணம் என்ன? कारण क्या है? ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். और इसके बारे में कई बातों को मैं रखना चाहता हूँ. ஏன் ஆண்டவரை நாம் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிக்க வேண்டும்? और क्यों हम परमेश्वर को हर समय धन्यवाद करना चाहिए? நாம் நம்புகிறவர்கள் இருக்கிறார்கள், और हम भरोसा करने वाले लोग நம்மை हैं, நேசிக்கிறவங்க இருக்கிறாங்க. हमसे प्यार करने वाले लोग हैं. அவங்களுக்கெல்லாம் நாம அவங்க நிறைய நன்மைகளை அவங்களிடத்துல பெற்று இருக்கிறோம். और कई भलाई को उनसे हम पाए हैं. ஆனாலும் கூட அவர்களை விட கர்த்தரை மாத்திரமே எக்காலத்திலும் நான் ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லக்கூடியவர்களாக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். और फिर भी परमेश्वर को हम हर समय धन्यवाद करने के लिए परमेश्वर ने हमें रखा है. ஆண்டவர் முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். ஸ்தோத்திரம். அதற்கு முன்பதாக அவர் ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு நாம செலுத்துறதுனால और उसके पहले मैं बताना चाहूंगा परमेश्वर को धन्यवाद हम करने की वजह से ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறார். और इससे परमेश्वर की नाम की महिमा होता है. ஆண்டவர் மகிமைப்படுகிறார். और परमेश्वर महिमा पाते हैं. ஹalleluya हालेलुया. கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிக்கிறதுனால और परमेश्वर को हर समय धन्यवाद करने की वजह से ஆண்டவர் மகிமைப்படுகிறார். और परमेश्वर महिमा पाता है. ஹalleluya हालेलुया. ஆண்டவர் ஏற்கனவே மகிமை பொருந்தினவர் தான். और परमेश्वर पहले से महिमा से भरा हुआ है. ஆனாலும் और फिर भी நாம ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுனால और हम परमेश्वर की महिमा करने நாம के वजह ஸ்தோத்திரிக்கிறதுனால हम स्तुति करने की वजह से ஆண்டவர் மகிமைப்படுகிறார். और परमेश्वर महिमा पाता है. ஆண்டவரே நாம மகிமைப்படுத்துகிறோம். और परमेश्वर की हम महिमा करते हैं. ஹalleluya हालेलुया. சிருஷ்டித்த தேவாதி தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறோம். और हमें बनाने वाले परमेश्वर के प्रभु की महिमा करते हैं. யோபு பக்தன் இப்படியா சொல்லுகிறார். और अय्यूब नामक भक्त ऐसा कहता எந்த है. சூழ்நிலையில ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறான் தெரியுமா? और हर एक परिस्थिति में परमेश्वर का धन्यवाद करता है वो. எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டியவர்கள் நாம். और हर समय प्रभु का धन्यवाद करने वाले हम. யோபு பக்தன் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல और अय्यूब का पुस्तक उसका पहला अध्याय का 21वां वचन நான் है. நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து நான் வந்தேன். और मैं अपनी माता के गर्भ से नंगा आया. நிர்வாணியாய் நான் அவ்விடத்துக்கு திரும்ப போகிறேன். और मैं नंगा ही वापस लौटने वाला हूँ. கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார். और परमेश्वर ने मुझे सब कुछ दिया. கர்த்தர் எடுத்தார். और परमेश्वर ने लिया. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். और प्रभु की नाम का स्तुति हो. ஹalleluya हालेलुया. ஹalleluya हालेलुया. ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். और चाहे कुछ भी आए हम परमेश्वर को धन्यवाद करने के लिए बुलाए गए. யோபு தன்னுடைய கஷ்டத்தின் மத்தியிலும் தன்னுடைய துக்கத்தின் மத்தியிலும் அவன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறான். और अय्यूब जो है अपने कष्ट और मुसीबत के समय परमेश्वर को धन्यवाद कर रहा है. சங்கீதம் 100ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் இப்படியா और சொல்லப்பட்டிருக்கிறது. वचन संहिता 100वां अध्याय का 4वां वचन ऐसा कहता है. அவர் வாசல்களில் துதியோடும் और उनके आंगनों में धन्यवाद के साथ. ஆண்டவருடைய வாசல்களில் துதியோடும் और परमेश्वर के आंगनों में धन्यवाद के அவர் साथ. பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு பிரவேசித்து और उसके फाटकों में आनंद के साथ प्रवेश करता है. அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். और उनकी स्तुति करके उनके नाम की महिमा करो. ஹalleluya हालेलुया. ஹalleluya हालेलुया. ஆண்டவரை எக்காலத்திலும் நாம்
ஸ்தோத்திரிக்கிறோம். और परमेश्वर को हमेशा हम धन्यवाद करना ஆண்டவரை चाहिए। ஆராதிக்க அவருடைய பிரகாரங்களிலே அவருடைய வாசல்களிலே பிரவேசிக்கும் பொழுது நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி வர வேண்டும். और परमेश्वर के फाटकों में परमेश्वर के आंगन में स्तुति करते हुए हमें प्रवेश करना है। யோபுவை போல எந்த நிலைமையிலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த और வேண்டும். अय्यूब के समान हर एक हालत में परमेश्वर को धन्यवाद करना है। நம்முடைய ஸ்தோத்திரத்தினால ஆண்டவர் மகிமைப்படுகிறார். और हमारे स्तुति के कारण परमेश्वर की महिमा होगा। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। ஆண்டவர் நல்லவர். हमारा परमेश्वर भला है। நம்முடைய ஆண்டவர் நல்லவர். हमारा परमेश्वर भला है। அவர் ஸ்தோத்திரிக்கிறவர்கள், उनकी स्तुति करने அவரை वाले துதிக்கிறவர்கள், और उनका धन्यवाद करने वाले அவரை துதிக்கும்படியாக, और उनकी स्तुति करने के அவரை लिए ஸ்தோத்திரிக்கும்படியாக और उनको धन्यवाद करने के அவர் लिए நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்கிறவராக இருக்கிறார். वो हमारे जीवन में भलाई करने वाला परमेश्वर அவரை है। காலத்துல நாம் ஸ்தோத்திரிக்கிறோம். और हमेशा परमेश्वर का धन्यवाद करना है। எத்தனை பேர் இன்னைக்கு முடிவெடுக்க போறீங்க? और कितने लोग आज ऐसा एक निर्णय को लेने वाले हैं? நான் ஆண்டவருக்கு நன்றி और कुछ भी செலுத்துகிறேன். हो जाए परमेश्वर का धन्यवाद करूंगा ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே और स्तुति करता रहूंगा। ஹalleluya हालेलुया। ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். और स्तुति करने के कारण अनुग्रह बढ़ेगी। ஸ்தோத்திரத்தினால और स्तुति करेंगे तो ஆண்டவருடைய மகிமை, और परमेश्वर की महिमा ஆண்டவர் மகிமைப்படுகிறார். और परमेश्वर महिमा पाता है। உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை और वो जो जीव के जो फल स्तुति धन्यवाद ஆண்டவருக்கு செலுத்தணும். हमेशा परमेश्वर को देना है। ஹalleluya हालेलुया। நம்முடைய வாழ்க்கை और हमारा जीवन கொஞ்ச கால ஓட்டம், और थोड़े दिन की दौड़ है। அந்த ஓட்டத்துல और इस दौड़ पर கர்த்தரை நாம் எக்காலத்தில் ஸ்தோத்திரிக்க और வேண்டும். परमेश्वर को हमेशा धन्यवाद करना है। புதிய ஆண்டுல ஆண்டவர் புதிய ஆண்டை காண செய்திருக்கிறார். और परमेश्वर ने नया वर्ष हमें दिखाया இந்த है। சபையாருக்கு, और इस कलीसिया को சபையின் போதகராயிருக்கிற எங்களுக்கு, और कलीसिया का जो सेवक मुझे भी வந்திருக்கிற விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் और आए विश्वासी हर एक बच्चों को இந்த புதிய ஆண்டுல और इस नए वर्ष पर ஆண்டவர் இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில செய்ததை और परमेश्वर अब तक हमारे जीवन में जो நன்றி किया है, செலுத்தி हम धन्यवाद करते हैं। கர்த்தரை நான் இக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன். और प्रभु का मैं हमेशा धन्यवाद करूंगा அவர் துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும். और उनकी स्तुति हमेशा मेरे मुख में रहेगा। நீங்கள் சொல்லுகிறவர்களாக और ऐसे कहने वाले நாம் புதிய ஆண்டில் பிரவேசிக்கிறோம். हम नए वर्ष में प्रवेश करते हैं। ஹalleluya हालेलुया। ஏன் ஆண்டவரை நாம் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிக்கிறோம்? और क्यों हम परमेश्वर को हमेशा धन्यवाद करते எப்பவும் அவரை ஏன் हैं? और ஸ்தோத்தரிக்கணும்? क्यों हम उन्हें हर समय धन्यवाद करते முதலாவதாக हैं? और सबसे पहला வேதத்துல நாம் பார்க்கிறோம் கொலோசியர் 1:13 और कुलस्ते की पत्री उसका पहला अध्याय उसका 13 वचन में ஆண்டவர் और परमेश्वर இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி और இருக்கிறார். अंधकार के अधिकार से हमें आजाद किया है। ஹalleluya हालेलुया। தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நம்மை உட்படுத்தி இருக்கிறார். और अपने प्रेमी पुत्र के राज में हमें शामिल किया है। இந்த உலகத்துல और इस संसार में இருளின் அதிகாரத்தில் இருந்த நம்மை और अंधकार के अधिकार में रहने वाले ஏதோ ஒரு हमें அதிகாரத்துக்கு கீழே அடிமைப்படுத்தப்பட்டிருந்த நம்மை और किसी एक अधिकार के अंदर हम जो बंधे हुए थे हमें இருளின் அதிகாரம் என்று சொல்லப்பட்டது. और वचन बोलता है कि अंधकार के अधिकार में இருளின் அதிகாரம் और अंधकार के अधिकार में வெளிச்சம் இல்லை. और वहां पर रोशनी அங்கே नहीं நல்லது थी। கெட்டது தெரியாது. और वहां पर अच्छा बुरा का ज्ञान नहीं ஏதோ है। வாழ்ந்தோம் ஏதோ இருந்தோம் என்று இருந்து கொண்டிருந்தேன். और कुछ हम जी रहे हैं कुछ हम रहे हैं ऐसा होता है। எதிர்காலத்தை குறித்து ஒரு தெளிவில்லாமல் और இருந்தேன். भविष्य काल के बारे में एक ज्ञान एक समझ नहीं है। இந்த உலக வாழ்க்கைக்கு பிற்பாடு என்ன இருக்கிறது என்பதை அறியாது இருந்தேன். और ये संसार के जीवन के बाद क्या है इसके बारे में कोई समझ नहीं। சிலரை கேட்டா சொல்லுவாங்க, और कई लोगों से पूछेगा तो कहेंगे இருக்கிறது வரை நல்ல खा पी के मजा करते जाना. और जब तक है खा पी का मजा करके रहना है। ஏன்னா தெரியாது. और क्योंकि पता नहीं அந்த ஆச்சரியமான அந்த ஒளியை குறித்த அறிவு இல்லாமல் இருந்தோம். और क्योंकि आश्चर्य ज्योति का एक ज्ञान नहीं है। இந்த உலக வாழ்க்கை மட்டுமே நினைத்துக் கொண்டிருந்தோம். और सिर्फ इस संसार का जीवन के बारे में उनका सोच है। உலகத்திலே நாம் எல்லாவற்றையும் வாழ்ந்து முடிப்பதாக நினைத்துக் और கொண்டிருந்தோம். सोचते हैं कि संसार में ही सब कुछ हम करके समाप्त करेंगे। ஆனால் ஆண்டவர் मगर परमेश्वर நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். हमें वहां से छुड़ाया, நம்முடைய கண்களை திறந்திருக்கிறார். हमारे आंखों को खोला है இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி और இருக்கிறார். अंधकार के अधिकार से हमें छुटकारा दिया है। ஹalleluya हालेलुया। எத்தனை பேர் சொல்ல முடியும்? और कितने लोग कह पाएंगे நான் இந்த உலகத்தின் இருளில் இருந்த அந்த அதிகாரத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். और कितने लोग ऐसा कह पाएंगे कि मैं इस अंधकार इस संसार के अंधकार से अब आजाद हो चुका हूं। ஹalleluya हालेलुया। ஹalleluya हालेलुया। இனி இருள் உங்க மேல
அதிகாரம் செலுத்த முடியாது. आप ये अंधकार आपके ऊपर राज्य नहीं कर पाएगा. இருளின் அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் நம்மை விடுதலை ஆக்கியிருக்கிறார். और अंधकार के अधिकार से परमेश्वर ने हमें आजाद किया. இனி அந்த இருளின் அதிகாரத்தை பயன்படுத்துகிற பிசாசு நம்மிடத்துல, அந்த பிரபஞ்சத்தின் லோகாதிபதி நம்மிடத்துல கிரியை செய்ய முடியாது. अब अंधकार के राज्य का जो कार्यकर्ता, जो शैतान जो संसार का अधिपति है, वो हम पर कार्य नहीं कर पाएगा. அவன் நம்மை கட்டி வைக்க முடியாது. और वो हमें बांध के नहीं रख सकता. ஆண்டவர் விடுதலையாக்கி விட்டார். परमेश्वर ने हमें आजाद किया. ஹalleluya. हालेलुया. நமக்கு ஒரு ராஜ்யத்தை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். अब हमारे लिए एक राज्य के लिए हम सोचते हैं. நாம் இந்த உலகத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். हम इस संसार से हम छुटकारा पाए हैं. நமக்கு ஒரு ராஜ்யத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி और இருக்கிறார். हमारे लिए परमेश्वर ने एक राज्य की स्थापना किया. எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? और कितने लोगों को भरोसा है. ஆச்சரியமான ஒளியின் இடத்துல, और आश्चर्य ज्योति के पास, அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துல, और प्रेमी पुत्र परमेश्वर के राज्य में, இயேசு நமக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிற ராஜ்யத்துல, और यीशु मसीह ने हमारे लिए तैयार किए हुए उस राज्य में, யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, और जो யோहन्ना 16 अध्याय का पहला वचन, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக और आपका मन व्याकुल ना हो, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், प्रभु के ऊपर विश्वास என்னிடத்தில் और விசுவாசமாயிருங்கள். मुझ पर भी विश्वास, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி, और मैं जाकर आपके लिए एक जगह तैयार कर दूं. நான் இருக்கிற இடத்துல உங்களை நான் கூட்டி சேர்ப்பேன் என்று ஆண்டவர் और சொல்லியிருக்கிறார். प्रभु ने कहा कि जहां पर मैं हूं वहां पर तुम्हें भी ले जाऊंगा. ஹalleluya. हालेलुया. ராஜ்யத்திற்காக நம்மை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். और परमेश्वर अपने राज्य के लिए हमें तैयार कर रहे हैं. இந்த உலகத்தில் உள்ள அடிமைத்தனங்கள், और इस संसार की सारी गुलामी, அதிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். और वहां से हम छुटकारा पाए हैं. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. ராஜ்யத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். और परमेश्वर अपने राज्य के लिए हमें तैयार நம்மை किए, விடுதலையாக்கி இருக்கிறார். हमें छुड़ाए हैं. பல விதமான அடிமைத்தனத்தில் அகப்பட்டு கொண்டிருந்தோம். और कई प्रकार की गुलामी में हम बंधे हुए இந்த थे. உலகம் நம்மை அடிமைப்படுத்த நினைத்தது. और ये संसार हमें गुलाम बनाना चाहा. பிசாசு நம்மை அடிமைத்தனத்துக்குள்ள வைத்திருந்தார். और शैतान हमें एक गुलामी के अंदर रखा था. ஆண்டவர் விடுதலையாக்கி और இருக்கிறார். परमेश्वर ने छुड़ाया. ஹalleluya. हालेलुया. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, यहाँ पे कहा गया அந்த ராஜ்யத்திற்கு நம்மை உட்படுத்தி இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. और यहाँ पे कहा गया है कि उस राज्य में मुझे प्रवेश करने के लिए आपको धन्यवाद. உட்படுத்தி இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். और मुझे उस राज्य में प्रवेश करने के लिए जो किया उस पिता का धन्यवाद. ஹalleluya. हालेलुया. நாம் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். और हम हमेशा परमेश्वर का धन्यवाद करना. ஆண்டவர் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். और परमेश्वर ने हमें छुड़ाया. இரண்டாவதாக और दूसरी बात है, ஸ்தோத்திரம் 1 தீமோத்தேயின் புத்தகம் और पहले तीमुथियुस की पुस्तक 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 தீமோத்தேயு 1:12. और पहला तीमुथियुस उसका पहला अध्याय उसका 12 वचन, என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவர் நன்றி எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். और मैं अपने प्रभु यीशु मसीह का, जिसने मुझे सामर्थ दी है, धन्यवाद करता हूँ कि उसने मुझे विश्वास योग्य समझकर अपनी सेवा के लिए ठहराया. ஹalleluya. हालेलुया. இங்கே பார்க்கிறோம், और यहाँ पे देखते हैं, ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார். और परमेश्वर हमें बलवंत करता है. ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார். और परमेश्वर हमें बलवंत करता है. அதனால தான் பவுல் சொல்றார், और इसलिए पौलुस कहता है, பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது, और फिलिपियों को लिखते समय, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால और मुझे बलवंत करने वाले मसीह के द्वारा எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. और सब कुछ करने के लिए मेरे पास बल है. ஹalleluya. हालेलुया. இப்ப நாம பலவானா இருக்கிறோம். अब यहाँ पर हम बलवान हैं. ஹalleluya. हालेलुया. சொல்ல முடியும், और कितने लोग कह पाएंगे, ஆண்டவர் என்னை பலவானாய் மாற்றியிருக்கிறார். परमेश्वर मुझे बलवान बनाया है. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. நான் ஒரு பலவான். और मैं एक बलवान हूँ. என்னை ஆண்டவர் பலவானாய் மாற்றியிருக்கிறார். और परमेश्वर ने मुझे बलवान बनाया है. இரண்டாவதாக நாம் ஏன் ஆண்டவரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிக்க வேண்டும்? और दूसरा, हम क्यों परमेश्वर को हर समय धन्यवाद करना है? ஸ்தோத்திரம்னா நன்றி செலுத்துறது. ஏன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும்? और क्यों हमें परमेश्वर को धन्यवाद करना है? முதலாவதாக பார்த்தோம், और पहला हमने देखा, ஆண்டவர் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். और पहला हमने देखा कि परमेश्वर ने हमें छुड़ाया है. ஹalleluya. हालेलुया. இரண்டாவதாக और दूसरा, நம்மை ஒரு பலவானாய் மாற்றுகிறார். और परमेश्वर हमें एक बलवान बनाता है. ஹalleluya. हालेलुया. சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா என்ன நடக்கும்? பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். ஹalleluya. और छोटे मनुष्य के अंदर, சின்ன தாவீதுக்குள்ள
ஆண்டவர் இருந்ததுனால பெரிய கோலியாத்தை அவன் வீழ்த்தினான். और छोटे मनुष्य के अंदर बड़े परमेश्वर आ जाए तो बड़े बड़े काम होगा, और छोटे दाऊद के अंदर परमेश्वर होने की वजह से बड़े बड़े गोलियात को गिरा दिया। हालेलुया हालेलुया। நீங்கெல்லாம் பலவான்கள். और आप सब बलवान लोग हैं। ஏன் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்? और क्यों परमेश्वर का धन्यवाद? பலவானா மாற்றி இருக்கிறாரே. परमेश्वर ने आपको बलवान बनाया। हालेलुया. எதுக்கெல்லாம் நீங்க பயந்தீங்களோ, और जिन बातों का आपके अंदर डर था, அந்த யாரை பார்த்துலாம் நீங்க பயந்தீங்களோ அவங்க உங்களை பார்த்து பயப்படுவாங்க. और जिन जिन लोगों को देख के आप डरते थे वो लोग आपको देख के डरेंगे। हालेलुया 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 हालेलुया. உங்களை பார்த்தா और आपको देखेंगे ஒரு வழியா வர்றவன் और एक रास्ते से आने वाला 7 வழியா ஓடிடும். और वो 7 रास्ते से भाग जाएगा। நம்புறீங்களா? भरोसा करते हैं? हालेलुया 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 हालेलुया. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். और परमेश्वर को धन्यवाद देना है। சிலருக்கு நம்மளை பத்தியே தெரியல. और कई लोगों को अपने खुद के बारे में पता है பயந்துகிட்டே இருக்கிறோம். और अब तक वो डर के साथ है। ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்ட நோக்கமே और परमेश्वर आपको चुनने का मकसद நீங்க ஒரு பலவானா இருக்கணும். और आप एक बलवान होना है। हालेलुया 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 हालेलुया. நம்மை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய और விரும்புகிறார். हमारे द्वारा परमेश्वर बड़े कार्य करना चाहते हैं। பலவான் சும்மா சாதாரணமா எல்லாரும் செய்யற மாதிரியே செய்வான். और क्या एक ताकतवर सब लोग की तरह वो करेगा क्या? ஒரு பலமுள்ள மனுஷனும் और एक ताकतवर मनुष्य ஒரு நோஞ்சானையும் கொண்டு விட்டா, और यदि एक कमजोर व्यक्ति को खड़ा करेंगे तो, பலமுள்ளவன் ஒரு நல்ல உண்மையா வேலை செய்து செஞ்சான்னா, और ताकतवर एक अच्छा काम करना चाहे तो அவன் மூலமா நிறைய வேலை நடக்கும். और उसके द्वारा बहुत सारे काम होगा। வேலை செய்ய முடியாத ஒரு நோஞ்சா என்ன செய்வான்? और काम नहीं कर सकते कमजोर व्यक्ति को वहां पर खड़ा करेंगे வேலை செஞ்சுட்டு அப்படியே என்ன செய்வான்? और थोड़ा काम करेगा செய்ய முடியாத நிலையில இருப்பான். और थोड़ा काम करेगा, उसके बाद वो ऐसा खड़ा रहेगा कि वो नहीं कर सकता। ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார். और परमेश्वर हमें बलवंत करता है। हालेलुया हालेलुया. எந்த இடத்திலேயும் और किसी भी स्थान पर தைரியமாய் இருக்கத்தக்கதாக, हिम्मत के साथ रहने எந்த சூழ்நிலைகளையும் और हर एक हालात में எந்த பிரச்சனைகளையும் हर एक समस्या को தைரியமாய் கடந்து செல்லும்படியாக, और हिम्मत से वहां पे गुजरने के लिए பிரச்சனைகள் எல்லாம் और सारी समस्या को ஆண்டவர் நம்மை கொண்டு ஒண்ணு இல்லாம மாற்றும். और परमेश्वर हमारे द्वारा ऐसा करेगा कि वो कुछ भी नहीं है। हालेलुया 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 हालेलुया. அவருடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக और उनके बच्चों के सामने இந்த ஸ்தோத்திர ஒரு வசனத்தை நான் வந்த உடனே பார்த்தேன். और एक वचन को मैं आते समय देखा 2015 ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். और 2015 में परमेश्वर दिया वायदे का वचन, உன்னை போரடிக்கும்படியாக, போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான கூர்மையான பற்களுள்ள எந்திரமாக்குவேன். ஏசாயா 41:15. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, और वहां पे कहा गया है, நீ மலைகளை और तू पहाड़ों को மிதித்து நொறுக்கி और तू उसे कुचलेगा और चूर करेगा, குன்றுகளை அதற்கு ஒப்பாக்கி விடுவாய். और तू चोटियों को जो भूसे के समान कर देगा। हालेलुया 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 हालेलुया. ஆண்டவர் परमेश्वर உங்களை என்னையும் और आपको और मुझे பலவான்களாக மாற்றுகிறார், ताकतवर बनाता है பலப்படுத்துகிறார். और वो बलवंत करता है। हालेलुया 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 हालेलुया. ஆண்டவர் சொல்லுகிறாங்க, பயப்படாதே, और परमेश्वर कहता है कि तुम திகையாதே, मत डरो கலங்காதே, और तुम व्याकुल हो मत, நான் தேவன், मैं तुम्हारा परमेश्वर நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். और मैं तुम्हें बलवंत करता तुम्हारी मदद करूंगा। हालेलुया हालेलुया. எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்கு? कितने लोगों को निश्चय है, ஆண்டவர் என்னை பலப்படுத்தி வைத்திருக்கிறார். परमेश्वर ने मुझे बलवंत किया है। हालेलुया हालेलुया. நோயை கண்டு நான் பயப்பட வேண்டாம். और बीमारी को देख के मुझे डरना नहीं है, நோய் எப்படி வந்துச்சு அப்படி ஓடும். और बीमारी जैसा आया वैसा भागेगा। हालेलुया हालेलुया. செங்கடல் முன்ன வந்தாலும் और चाहे लाल समुद्र आ गया, அந்த செங்கடல் என்ன பார்த்தா வழி விடும். और वो समुद्र मुझे देखकर वो रास्ता खोलेगा। हालेलुया हालेलुया. இந்த அனுபவத்துக்குள்ள எல்லாம் நடக்கணும்னா और इस अनुभव में हमें जाना है, ஆண்டவர் எக்காலத்திலும் ஸ்தோத்திரம் परमेश्वर को பண்ணிட்டே हमेशा धन्यवाद करते रहो। हालेलुया हालेलुया. அவர் பலவானாய் மாற்றி இருக்கிறார். और वो आपको ताकतवर बनाया। அவருடைய பலத்தை தொடர்ந்து, அவருடைய பலம் நமக்குள்ள இருக்கிறத
நாம அனுபவிக்கணும்னா அவர் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்க और வேண்டும். लगातार उनका जो हमें बलवान बनाया करके उसे अनुभव करना है, तो लगातार हमें धन्यवाद करते रहना है. இன்றைக்கு சபைக்கு இந்த அனுபவம் தேவையா இருக்கிறது. और आज जो है कलीसिया में ये अनुभव बहुत ही जरूरी है. தேவ பிள்ளைகள் பலவான் என்பதை और परमेश्वर के लोग ताकतवर है कर முதல்ல விசுவாசி தான் உணரணும். और सबसे पहला इसे खुद अनुभव करना है. இரண்டாவது और दूसरा நாம் உலகத்துக்கு காட்ட हम வேண்டும். दूसरों का संसार को दिखाना है. என் ஆண்டவர் என்னை பலவானாய் மாற்றி और இருக்கிறார். मेरा परमेश्वर मुझे बलवान बनाया. ஹalleluya. हालेलुया. மூன்றாவதாக और तीसरी बात है, ஸ்தோத்திரம் வாசிப்போம். हम पढ़ेंगे ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம். और उत्पत्ति 24वां अध्याय उसका 48वां वचन हम देखते हैं. இங்கே ஆபிரகாமுடைய வேலைக்காரனாய் இருந்த அவன் சொல்றான், और यहाँ पर अब्राहम का एक नौकर था, वो कहता है தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு और सिर झुकाकर परमेश्वर को धन्यवाद कर நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன். और वो कह रहा है कि मैं अपने स्वामी अब्राहम के लड़के के लिए लड़की देखने के लिए परमेश्वर ने मुझे सही जगह पर लेकर आया है, इसलिए मैं परमेश्वर का धन्यवाद करता हूँ. हालेलुया. सीधा मार्ग में ले आया. सीधा मार्ग पर लेकर आया, इसके लिए प्रभु का मैं धन्यवाद करता हूँ. हालेलुया. हालेलुया. ஆண்டவர் நேர்வழியாய் நம்மை நடத்துகிறார். और परमेश्वर हमें जो है सीधा मार्ग में चलाता है. हालेलुया. हालेलुया. நம்முடைய வாழ்க்கையில நாம பல தடுமாற்றங்கள் நமக்கு இருந்தாலும் और हमारे जीवन में कई प्रकार की घबराहट और डगमगाहट क्यों ना हो, பல காரியங்களை குறித்த அறிவு நமக்கு இல்லாமல் இருந்தாலும் और कई बातों के बारे में हमारे पास ज्ञान भी ना हो तो भी, தெளிவில்லாதவர்களா இருந்தாலும் और चाहे उसके बारे में कोई जानकारी भी ना हो, பேதைகளா இருந்தாலும் और चाहे हम उस जगह पर मूर्ख हैं तो भी, அனுபவம் இல்லாதவர்களா और இருந்தாலும் चाहे हमारे पास अनुभव नहीं है तो भी, ஆண்டவர் நம்மை நேர்வழியாய் நடத்துவார். और परमेश्वर हमें ठीक मार्ग में अगुवाई करता இங்க है. இவன் போகிற இடம் எங்க போறன்னு தெரியாது. और यहाँ पर ये जो जा रहा है इसे नहीं पता कि कहाँ जा रहा है. எந்த ஊர்ல எங்க போய் என் எஜமானுடைய குமாரனுக்கு நான் குமாரத்தியை கொள்ள வேண்டும் என்பது தெரியாது. और इसे ये भी नहीं पता है कि कौन से गांव में जाना है और मेरे स्वामी के लड़के के लिए मुझे एक लड़की को ढूंढना है. ஆனா அவன் அனுபவம் அந்த அனுபவத்தை பெற்ற பிற்பாடு அவன் சொல்லுகிறான், என்னை ஆண்டவர் நேர்வழியாய் நடத்தி வந்தார். और जब उस अनुभव को प्राप्त किया तो कहता है कि परमेश्वर ने मुझे ठीक रास्ते में चलाया है. நான் அறியாத நிலையில எங்கோ போய் அலைந்து கொண்டிருக்க ஆண்டவர் என்னை வைக்கவில்லை. और मेरे अनजाने के वजह से परमेश्वर ने मुझे यहाँ वहाँ भटकने के लिए नहीं எனக்கு छोड़ा. காலம் இல்லை. और परमेश्वर ने मुझे समय समय होने के लिए नहीं दिया. நேர்வழியாய் சரியான இடத்துல ஆண்டவர் என்னை கொண்டு और வந்தார். परमेश्वर ने मुझे ठीक जगह पर लेकर आया है. ஹalleluya. हालेलुया. ஆண்டவர் நம்மை நேர்வழியாய் நடத்துகிறார். और परमेश्वर जो हमें ठीक मार्ग में अगुवाई करता है சரியான நேரத்துல சரியானவைகளை செய்கிறவர். और सही समय पर सही कामों को परमेश्वर करता है. சில நேரங்கள்ல நாம தான் அவசரப்பட்டு ஏதாவது செய்து और கொண்டிருக்கிறோம். कई समय पर हम ही जल्दबाज से कुछ ना कुछ करते हैं. ஆனால் ஆண்டவர் சரியான நேரத்துல मगर परमेश्वर सही समय पर ஏற்ற நேரத்துல और सही वक्त पर ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நேர்வழியை நமக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். और परमेश्वर हमारे जीवन में एक अच्छा सीधा मार्ग को तैयार करके रखा है. ஹalleluya. ஹalleluya. வேதத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் 40 நாட்கள்ல மெதுவா அவங்க நடந்து ஆடி அசைஞ்சு போனாலும் 40 நாளையில போகக்கூடியதை और बाइबल में हम देखते हैं कि इजराइल के लोग जो है वो आराम से चल के जाएंगे तो 40 दिन में जाने वाले जगह पर ஆண்டவராக 40 ஆண்டுகளாக மாற்றினார். और परमेश्वर के द्वारा वो 40 वर्ष में बदल दिया. சில நேரங்கள்ல और कई समय पर ஆண்டவர் 40 நாள்ல நம்மை நடத்த வேண்டிய காரியங்கள் और परमेश्वर 40 दिन में हमारा जो कार्य को करने वाले कार्य को நாமே அதற்கு அது அந்த
காலதாமதத்துக்கு நாமே காரணமாகி விடுகிறோம். और वो लंबा समय खींचने का कारण हम खुद रहते हैं. ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். और परमेश्वर का धन्यवाद करने का फर्ज हमारे காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறவர்களாக இருந்தார். और हर समय परमेश्वर को धन्यवाद करना. இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்கிறவர்களாக இருந்தார். और इस्राएल के लोग बुड़बुड़ाने वाले लोग செய்த நன்மைகள் எல்லாம் மறந்தாங்க. और परमेश्वर ने जो भलाई किया उसे भूल गए. அவர்கள் வனாந்தரத்தில் 40 ஆண்டுகள் அலைந்தார்கள். और वो जंगल में जो है 40 वर्ष वो भटकते रहे. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நேர் வழியாய் நம்மை நடத்துகிறவரா இருக்கிறதுனால आज परमेश्वर हमारे जीवन में वो सीधे मार्ग पे चलाने के कारण ஆண்டவர் நன்றி செலுத்திக் கொண்டே और இருக்கிறார். परमेश्वर को धन्यवाद करते रहो. அல்லேலூயா. हालेलुया. எக்காலத்திலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். और हमेशा परमेश्वर को धन्यवाद करते रहना. அவரை துதிக்கிற துதி எப்பொழுதும் நம்முடைய நாவில் இருக்க और வேண்டும். उनकी स्तुति करने वाला स्तुति हमेशा हमारे मुख में रहना है. வாழ்க்கை என்பது और जीवन कहेगा तो மேடு பள்ளங்கள் நிறைந்ததாக இருந்தால் और चाहे ऊंचाई नीचाई गहराई से भरा हो तो भी ஆண்டவராக இயேசு சொன்னார், और प्रभु यीशु मसीह ने कहा உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. और संसार में आपको उपद्रव है ஆனாலும் திடன் और கொள்ளுங்கள். फिर भी आप ढाढ़स बांधो. இயேசுவாகிய நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். और मुझ यीशु ने संसार को जीता है. அல்லேலூயா. हालेलुया. ஆண்டவராக இயேசு உலகத்தை ஜெயித்தவர். और हमारा प्रभु यीशु मसीह संसार को जीता है. எல்லா சூழ்நிலைகளையும் அவர் ஜெயித்திருக்கிறார். और हर एक हालात को उन्होंने जीता है. எல்லா தடைகளையும் அவர் தகர்த்தெறிந்து ஜெயித்திருக்கிறார். और सारी रुकावटों को तोड़कर वो जीते हैं. எல்லா போராட்டங்களிலும் அவர் ஜெயித்திருக்கிறார். और हर एक समस्या में वो जीते हैं. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. உலகத்தை ஜெயித்த தேவாதி தேவன் और संसार को जीता जो प्रभुओं का प्रभु ஆண்டவராகிய இயேசு और प्रभु यीशु நம்மோடு இருக்கிறார். वो हमारे साथ है. ஹல்லேலூயா. हालेलुया. அவர் நேர் வழியாய் நம்மை நடத்துவார். और वो हमें सीधे मार्ग में अगुवाई करेगा. ஹல்லேலூயா. हालेलुया. வேதம் சொல்லுகிறது और बाइबल बताती है எபிரேயர் 3ஆம் அதிகாரத்துல और इब्रानियों 3 अध्याय அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதனால் और वो खुद परीक्षा में पढ़ने के कारण சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்ய வல்லவராய். और परीक्षा में पढ़े हुए हमारी मदद करने के लिए वो सामर्थवान है. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. நாம் एक 3 காரியத்தை பார்த்திருக்கிறோம். आज हमने 3 बातों को देखा है. முதலாவதாக और सबसे पहला ஆண்டவர் நம்மை परमेश्वर விடுதலையாக்கி இருக்கிறார். वो छुड़ाता है. ஏன் ஆண்டவரை காலத்தில் நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும்? और क्यों हम परमेश्वर को हमेशा धन्यवाद करना அவர் है. நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். अब परमेश्वर ने हमें छुड़ाया है. இரண்டாவதாக நம்மை பலப்படுத்தி और இருக்கிறார். दूसरा वो हमें बलवंत करता है. மூன்றாவதாக நம்மை நேர் வழியாய் நடத்தி और கொண்டிருக்கிறார். तीसरा हमें सीधे मार्ग पर अगुवाई करता है. ஹல்லேலூயா. 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 ஒருவேளை நமக்கு நம்ம யோசனை நம்ம அறிவு கொஞ்சம் சொல்லும், ஆண்டவர் இப்படி நம்மளை நடத்தி இருக்கலாம். और हो सकता हमारा ज्ञान हमारा समझ हमसे बातें करके बोलेगा परमेश्वर हमें ऐसा चलाता ஆனா है. வேதம் சொல்லுகிறது मगर बाइबल हमें बताती है அவர் நேர் வழியாய் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். और वो हमें सीधे मार्ग में हमारी अगुवाई करता உங்க है. வாழ்க்கையில எந்த சூழ்நிலை இருந்தாலும் और आपके जीवन में कैसे भी हालात क्यों ना हो, ஆண்டவர் நேர் வழியாய் நடத்தி கொண்டிருக்கிறார்ங்கறத மறந்து और விடாதீர்கள். इस बात को हमें नहीं भूलना है कि परमेश्वर हमें सीधे मार्ग पर अगुवाई करता है. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் நேர் வழியாய் நடத்தி अब கொண்டிருக்கிறதுனால परमेश्वर सीधे मार्ग पे अगुवाई करने के அவரை कारण காலத்தில் ஸ்தோத்திரிங்க. और प्रभु को हमेशा धन्यवाद करना है. ஹல்லேலூயா. 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 இந்த 14வது ஆண்டுல பிரவேசிக்கிற இந்த சபையின் ஆண்டு விழா கொண்டாடி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு और ये 14वां सालगिरह मनाने वाले और 14वां सालगिरह के प्रवेश के परमेश्वर के जो लोग ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? और प्रभु क्या कहना चाहता है? கர்த்தரை காலத்தில் ஸ்தோத்திரிங்க. प्रभु कहना चाहता है कि प्रभु का हमेशा धन्यवाद करो. ஆண்டவருக்கு நன்றி சொல்ல மட்டும் மறக்காதீங்க. और ये बात को ना भूले कि प्रभु को हम धन्यवाद करना नहीं भूलना. நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு நன்மைகளை और செய்தார். प्रभु ने हमारे जीवन में कितनी भलाई किया. ஒரு சில காரியங்களை தான் நான் உங்கள் மத்தியில வைத்தேன். और कुछ बातों को ही मैं आपके बीच में रखा हूँ. ஆண்டவருக்கு தொடர்ந்து நன்றி செலுத்துவோம். और प्रभु को लगातार धन्यवाद करेंगे. கர்த்தர் இன்னும் நம்ம வாழ்க்கையில இன்னும் அதிகமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய और வல்லவர். प्रभु हमारे जीवन में और बहुत सारे कार्य करने के लिए सामर्थ्यवान है. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை வெட்கப்பட और விடுவதில்லை. परमेश्वर अपने बच्चों को कभी लज्जित होने नहीं देता. ஹல்லேலூயா. 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 எத்தனை பேர் சொல்ல முடியும்? और कितने लोग कह सकते हैं ஆண்டவர் என்ன வெட்கப்பட விட और மாட்டார். परमेश्वर मुझे लज्जित होने नहीं देगा. எந்த இடம் என்ன வெட்கப்படுத்துகிறதா இருக்கிறதோ और कौन सा स्थान मुझे लज्जित करने वाला स्थान है, அந்த இடத்துல और उसी स्थान में ஆண்டவர் என் தலையை உயர பண்ணுவார். और परमेश्वर मेरे सिर को ऊंचा करेगा. ஹல்லேலூயா. 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 நம்முடைய ஆண்டவர் நல்லவர். हमारा परमेश्वर बड़ा है. அவருக்கு நாம் எக்காலத்திலும் நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கிறோம்.
और हम उनको हमेशा धन्यवाद करेंगे ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களா இருப்போம். और परमेश्वर को धन्यवाद करने वाले बनेंगे। எத்தனை பேர் இன்னைக்கு சொல்ல விரும்புறீங்க? और कितने लोग आज कहना चाहते நான் हैं ஆண்டவருக்கு எப்பவும் நன்றி செலுத்துவேன். मैं परमेश्वर का हमेशा धन्यवाद करूंगा ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருப்பேன். और मैं परमेश्वर का धन्यवाद करता வாய் हूं। திறந்து கொஞ்சம் சொல்லிருங்களேன். मुंह खोल के जरा ஒரு बोलो, அறிக்கை விட்டுருங்களேன். जरा कबूल करो। நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். प्रभु का धन्यवाद करूंगा। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். मैं प्रभु का धन्यवाद करूंगा। ஓ ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். मैं स्तुति करूंगा। ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். प्रभु का महिमा करूंगा। ஓ நான் தேவ பிள்ளை. मैं परमेश्वर का बच्चा என் ஆண்டவருக்கு மகிமை செலுத்திக் கொண்டே मैं இருப்பேன். अपने प्रभु का महिमा करता रहूंगा। ஹalleluya हालेलुया। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. प्रभु आपको आशीष करे। நாம் எல்லாரும் அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். आप सबको आंखें बंद करके प्रार्थना करेंगे। ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி பிதாவே. நன்றி தகப்பனே. धन्यवाद எங்க வாழ்க்கையில हमारे जीवन எவ்வளவு में நன்மைகளை செஞ்சிருக்கீங்க. कितने भलाई किए प्रभु। நாங்க மூன்று காரியங்களை பார்த்தோம். आज हमने 3 बातों को எங்களை देखा। நீங்க விடுதலை ஆக்கி आपने இருக்கீங்க. हमें छुड़ाया है। உங்க ராஜ்யத்திற்காக எங்களை விடுதலை ஆக்கி இருக்கீங்க. आपके राज्य के लिए हमें छुड़ाया है அடிமைத்தன உலகத்திலிருந்து எங்களை விடுதலை ஆக்கி और இருக்கீங்க. गुलामीपन के संसार से छुड़ाया है தகுதி இல்லாத பலவீனப்பட்டு இருக்கிற எங்களை और योग्य नहीं था कमजोर हमें பலப்படுத்தி இருக்கிறீங்க. हमें आपके बलवान किए हो। அப்பா எந்த சூழ்நிலையிலும் प्रभु हर एक हालात में என் ஆண்டவருடைய பலத்தினால मेरे परमेश्वर के बल என்னை से பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால मुझे बलवान करने वाले எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று मुझे சொல்லுகிறார். सब कुछ करने के लिए मेरे पास बल எங்களை है பலவான்களாய் மாற்றி और இருக்கிறீங்க. हमें बलवान बनाए हो। மூன்றாவதாக நாங்க பார்த்தோம் तीसरा हमने देखा எங்களை நேர்வழியாய் நடத்தி हमें கொண்டிருக்கிறீங்க. सीधे मार्ग पे चलाते हो। ஸ்தோத்திரம் ஆண்டவரே. आपको धन्यवाद இந்த प्रभु। வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு தேவ इस பிள்ளைகளும் वचन को सुनने वाले परमेश्वर की बच्चे ஆண்டவரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிக்கிறோம். और हर समय परमेश्वर का धन्यवाद करते ஆண்டவரை हैं। துதிக்கிற துதியோடு காணப்படும் आप प्रभु को जो स्तुति करने वाले स्तुति के साथ ஒவ்வொரு दिखेंगे। பிள்ளைகளை हर एक बच्चे நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். आशीष करके प्रार्थना करते हैं। ஆண்டவரை துதிக்கிறவர்களா प्रभु को स्तुति करते ஆண்டவரை हैं। நன்றி செலுத்துகிறோம். प्रभु को धन्यवाद करते ஆண்டவரை हैं। மகிமைப்படுத்துகிறோம். प्रभु की महिमा करते हुए ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் எடுத்து நிறுத்தி हर एक बच्चों को आपने खड़ा किया। நன்றி செலுத்துகிறோம். आपको धन्यवाद करते हैं। ஒவ்வொரு हर एक ஆசீர்வதிக்கிறோம். बच्चों को आशीष இந்த செய்தியை इस संदेश को யூடியூப்ல கேட்கிற தேவ பிள்ளைகள் यूट्यूब पे सुनने वाले परमेश्वर की ஆசீர்வதிக்கப்படுவார். आशीष को पाने दें। ஆண்டவருக்கு எக்காலத்திலும் ஆண்டவரை நன்றி செலுத்தி ஆண்டவரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக் கொள்வார்களா. और हमेशा प्रभु को धन्यवाद करके प्रभु से भलाई को पाने दें ஆண்டவரோடு கூட நடப்பார்கள். और प्रभु के साथ चलने दें ஆண்டவரோடு கூட இருந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பார்கள். और प्रभु के साथ रह के प्रभु की आवाज को सुनने दें கர்த்தருடைய பிள்ளைகளாக और प्रभु के बच्चे உலகத்தை ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கை, संसार को जीतने का एक अनुभव, ஒரு அதிகாரத்தை एक अधिकार को தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்வார்கள். परमेश्वर के लोग पाने दें। ஆசீர்வதிக்கப்படும். आशीष கர்த்தர் மெய்மையான சாட்சியா இருப்பார்கள். प्रभु के नाम की महिमा को अगुवाई करें। எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றும். सात रुकावट को प्रभु तोड़िए ஒவ்வொருவரும் உங்க வருகையில காணப்பட ஆயத்தப்படுவீங்க. और हर कोई आपके राज में दिखने के लिए आप तैयार ஒரு करिए। ஆத்மா கூட एक भी आत्मा ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆத்மா கூட उदार தடுத்து போயிடக்கூடாது. उदार पाए एक भी आत्मा नष्ट नहीं होना चाहिए, पीछे नहीं हटना। ஒரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. हर एक बच्चों को आशीष करें। இந்த சபை ஊழியங்களுக்காக इस कलीसिया के सेवकाई को சமூகத்தில் வருகிற आपके सबक में आते இந்த हैं। புதிய ஆண்டு ஆசீர்வாதமா இருக்கும். ये नया वर्ष आशीषदायक होने புதிய दें ஆண்டுல புதிய ஆத்மாக்கள் கனிகள் இந்த ஆலயத்துல உண்டாகும். और नए वर्ष में नई आत्मा नई फल देखने दे प्रभु। திரளான ஆத்மாக்கள் बहुत सारी आत्माएं இந்த ஆலயத்துல इस कलीसिया में தேவனுடைய அடைக்கல பட்டணமா இருக்கிற और परमेश्वर का शरण स्थान தேவனுடைய சட்டைகளின் நிழலில और परमेश्वर के पंखों की छाया இந்த तले இடத்துல வந்து அடைக்கலமா இருப்பார்கள். और इस स्थान पर आकर वो शरण लेने दे, சமாதானத்தை பெற்றுக் கொள்வார்கள். शांति को पाने दे ஓ இழந்து போனதை ஆமென் பல மடங்கு திரும்ப பெற்றுக் கொள்வார்கள். और जो खोए हैं उसे कई गुना वापस पाने दे। கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியா இருப்பார்கள். प्रभु के अंदर आनंदित रहने दे। இயேசுவின் நாமத்தினால यीशु मसीह की சபையாரை நான் ஆசீர்வதிக்கிறேன். आप कलीसिया को आशीष करो। ஊழியத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளாகிய எங்களை और सेवा में रहने प्रभु के बच्चे हमें भी கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். और प्रभु की हाथ में सौंप के प्रार्थना கர்த்தர் करते பெரிய காரியங்களை प्रभु செய்கிறார். बड़े कार्य करे। உங்க நாமம் தொடர்ந்து மகிமைப்படும். आपका नाम लगातार महिमा पाने வழி दे। நடத்துங்கப்பா. अगुवाई करे प्रभु, अनुग्रह साथ। மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से प्रार्थना सुनो जीवित अच्छे पिता। ஆமென். आमेन। ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. गॉड ब्लेस यू प्रभु आपको आशीष करे।